பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் அவர் தம் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் முந்தினராகிய தூய ஆவியாரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவே நீரங்கள் தந்தை, இயேசுவே நீரங்கள் ரட்சகராவியே, எம் தேற்றரவாளனே அறிவேன் எல்லாத்துமாவில். Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my comforter on my soul, lost in well. வன்முறை சூழலில் அமைதி என்பதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். ஜெபம் பண்ண கடவோம். சமாதானக்காரராய் உலகில் வந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, துதிகளுக்கு பாத்திரரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான தூய ஓய்வு நாளிலும் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் நிற்கும்படியாய் உம்முடைய கிருபையின் கரம் எங்களை ஆசீர்வதித்து அரவணைத்து ஏந்தி சுமந்து தப்புவித்து நாங்கள் இந்த நாளிலும் நன்றி செலுத்தும்படியாய் எங்கள் வாழ்வில் நீர் கொடுத்திருக்கிற ஜீவன் சுகம் நலனுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனையிலும் நாங்கள் இருக்கின்ற நன்றிகளை துதிகளை இரக்கமாக ஏற்று உம்முடைய வார்த்தையினால் எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்த உம்முடைய திருக்கரங்களிலே தாழ்த்துகின்றோம். கடவுள் தாமே நீர் முன் குறித்த உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடி இறைமகன் இயேசு கிறிஸ்து எங்கள் அன்பின் கடவுளே, ஆமே. நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கடவுளை போற்றும்படியாய் கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாடல் எண் 19 எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன் என்ற பாமாலையை நாம் யாவரும் நின்றவாறு பாடுவோம். பாமாலை எண் 19.
காலை மாலை ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். பக்கம் எண் 1. கர்த்தரின் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலை நிற்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபட ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களில் படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்துக்கு செவி கொடாமற் போனோம். ஆனாலும் நமது தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதானே. தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாவரும் இணைந்து சொல்வோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம் சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோടെ அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திருவசனத்தை கேட்கவும், நம்முடைய உடல் ஆவிக்கு தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாம். ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் யாவரும் இணைந்து பொதுவான பாவ அறிக்கையின் ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழியை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, நீர் இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய அடியாருக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் தூக்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசப்படுகளை குறித்து கடவுள் சொல்லுகிற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு
அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றரவையும் தந்து அருளுவாராக. ஆமென். யாவரும் இணைந்து நன்றி நிறைந்த இதயத்தோடு பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்தனரான உமது அடியார்களாகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் கடவுள் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை படைத்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் உம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். சிறப்பாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டு கொண்ட விலை மதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருதயமுள்ளவர்களாக இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலே உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் கடவுள் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் கடவுளுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்க மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் நன்றி இருதயத்தோடு உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் நிற்கும்படியாய் உலகத்தின் சூழல் மத்தியிலும் உம்முடைய கிருபையுள்ள கரம் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி நீர் எங்களோடு உள் உறவியவராக, எங்களோடு பயணிக்கின்றவராக, எங்களோடு இருந்து எங்களை அரவணைத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீர் என்ற நன்றி உணர்வோடு நாங்கள் துதிக்க ஸ்தோத்தரிக்கும்படியாக நாங்கள் பெற்றிருக்கிற ஜீவன் சுகம் பெறனுக்காய் துதிக்கிறோம். உலகத்தின் சூழல் மத்தியிலும் உடைய கிருபையின் கரம் எங்கள் தேசத்தை பாதுகாத்து வருகிற தயவுக்காய் நன்றி சுவாமி. இந்த நாளிலுமே தேசம் சந்திருக்கிற அரசியல் சூழலை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். மக்களுடைய உள்ளங்களிலே நீர் முன்குறித்த உம்முடைய தாசர்கள் தெரிவித்து எடுக்கப்படும்படியாக உம்முடைய கிருபையின் கரம் தேசத்தை சமாதானத்தோடும் மக்களுடைய பாதுகாப்போடும் வழி நடத்தும்படியாக உம்முடைய ஆவியானவர் உள்ளங்களிலே மக்களுடைய எண்ணங்களிலே நீர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உலகிலுள்ள திருச்சபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். உலகத்தின் சூழல் மத்தியிலும் ஆண்டவர் உம்முடைய கிருபையின் கரம் ஒவ்வொரு திருச்சபைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறீர். நன்றியோடு துதிக்கிறோம். சிறப்பாக தென்னிந்திய வட இந்திய திருச்சபையின் ஐக்கியங்களுக்காக, தென்னிந்திய திருச்சபையின் ஐக்கியத்தின் கீழாக இருக்கிற எங்களுடைய அனைத்து பேராயர்களுக்காக, சிறப்பாக திருச்சபைகளுக்காக, தென்னிந்திய திருச்சபையின் அனைத்து ஊழியங்களுக்காக, பிரதம பேராயர், பொது காரியதர்சி, இன்னும் நடைபெறுகின்ற ஊழியங்கள் அனைத்திற்குமாக நாங்கள் நன்றியத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம். சிறப்பாக எங்களுடைய மதுரை ராமநாதபுரம் திருமண்டலத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களுடைய மகாகணன் பேராயரையா, அவருடைய குடும்பத்தார், முதன்மை பணியாளர்கள் ஒவ்வொருவருக்குமாக திருமண்டலத்தின் வழியாய் நடைபெற்று வருகின்ற ஊழியங்களுக்காகவும் நன்றி சொல்கின்றோம். சிறப்பாக உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் நீர் மீட்டு சம்பாதித்திருக்கிற எங்களுடைய CSI KK நகர் மறுரூபாலய திருச்சபையின் குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் பலவீனப்பட்டவர்கள், சுகவீனப்பட்டவர்கள், மூப்பர்கள், குடும்ப தலைவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், அயல் தேசங்களில் உள்ளோர், வெளி மாநிலங்களில் உள்ளோர், பணிக்காக காத்திருக்கிறவர்கள், பணி மாறுதல் வேண்டி நிற்கின்றவர்கள், திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், குழந்தை பேற்றுக்காய் வேண்டி நிற்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமாய் நாங்கள் உம்முடைய பாதபடியில் வருகிறோம். ஏற்ற வேளையிலே உம்முடைய நினைவு கூறுதலும் உம்முடைய அடைக்கலமும் ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் கடந்து வர கர்த்தர் உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சிறப்பாக எங்களுடைய திருச்சபையின் வழியாய் நடைபெற்று வருகின்ற அனைத்து ஊழியங்களுக்காக நன்றி சொல்கிறோம். பெண்கள் ஐக்கிய சங்க ஊழியங்கள், வாலிபர் ஐக்கிய சங்க ஊழியங்கள், ஞாயிறு பள்ளி ஊழியங்கள், பாரகர்கள் ஊழியங்களுக்காக துதிக்கிறோம். சிறப்பாக இன்றைய நாளிலும் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் வழியாய் நடைபெறுகின்ற இந்த கடை நாணய ஊழிய காணிக்கைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இதன் வழியாய் உங்களுடைய இறையரசு பரவும்படியாய் கர்த்தர் நீர் பெண்களை நற்செய்தி அறிவிக்கின்ற கருவியாய் முன்குறித்திருக்கிறீர், தெரிந்தெடுத்திருக்கிறீர், வழி நடத்தியிருக்கின்றீர். நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து அந்த ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். சிறப்பாக இந்த நாளிலுமே உங்களுடைய திருக்கரங்களிலே எங்களுடைய
திருச்சபையின் அரசு தேர்வு எழுதுகின்ற பிள்ளைகளுக்காய் வருகின்றோம். ஆண்டவருடைய ஞானமும் பாதுகாவலும் பராமரிப்பும் பிள்ளைகளோடு இருக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். வருகின்ற கிறிஸ்து பிறப்பு வருகையின் காலங்கள் நாங்கள் நன்றிந்த இதயத்தோடு உம்முடைய வருகையை எதிர்கொள்ளவும் பாலகனாய் வந்த நீர் எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய மெய்யான மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் உம்முடைய கிருபைகளையும் தந்திருக்கிறீர் என்ற நன்றி உணர்வோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த கிறிஸ்து பிறப்பின் காலங்கள் நீர் அருளுகின்ற வேலனும் மகிழ்ச்சியும் சமாதானமும் திருச்சபையின் குடும்பங்களிலே நிறைவாக இருக்க கர்த்தர் உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வேளையிலும் உம்மை நினைத்து பார்க்க முடியாத நிலைமையில் இருக்கின்ற மக்களுக்காய் வருகிறோம். கர்த்தர் யார் என்னென்ன சூழ்நிலையிலே பலவீனப்பட்டிருக்கிறார்களோ சுகவீனப்பட்டிருக்கிறார்களோ உம்முடைய கிருபையின் கரம் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலுமே பலவீனப்பட்டிருக்கிற அன்பு தாயார் திருமதி மரகதம் அம்மா அவர்களுக்காக நாங்களுடைய பாதப்படியில் வருகிறோம். கர்த்தர் அருமை அம்மாவுடைய சுகத்திலும் பலத்திலும் உடைய கிருபையின் கரம் எடுத்துக்கொள்கின்ற சிகிச்சையிலே உடைய தெய்வீக வல்லமை கடந்து வரும்படியாகவும் ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தோடு மீண்டும் வந்து உம்முடைய திருப்பெயரிலே ஆண்டவருடைய ஆலயத்திலே உம்முடைய ஊழியங்களை மேற்கொள்ளவும் சாட்சியாய் நிற்கவும் உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலுமே அவசர சிகிச்சை பிரிவில் இருப்போர், தெருவோரங்களில் இருப்போர், ஏழைகள், விதவைகள், அனாதைகள், கர்ப்பஸ்திரீகள், இன்னும் சிறைச்சாலையில் இருக்கின்றவர்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி உம்முடைய மெய்யான சமாதானமும் பராமரிப்பும் அவர்களோடு இருக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலுமே உம்முடைய திரு சமூகத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிற எங்களுடைய முன்னாள் குருவானவர் அருள் திரு செல்லப்பா ஐயாவுக்காகவும் இந்நாள் உதவி ஆயராக பணிபுரிந்த அருள் திரு ஜோசப் பால்சிங் அவர்களுடைய ஆத்மாவுக்காகவும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வேண்டுகின்றோம். இவர்களை இழந்திருக்கின்ற குடும்பத்தாருக்கு உம்முடைய ஆறுதல் தேர்தலை சமாதானத்தை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய திருக்கரங்களிலும் வந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்துகிறோம். இந்த வேளையிலும் யார் என்னென்ன வேண்டுதல்களோடு உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ அவருடைய வாழ்வின் தேவைகளை ஆசீர்வாதங்களை பரத்திலிருந்து நீர் கட்டளையிடுவீராக. உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. நல்ல ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். ஞாயிறு பள்ளி சிறுவர்கள் மனநலம். கட்டருக்கு பயந்து ஆறலைகிரி நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துவின் கைக்கு நீங்களாக மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் மணிக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களில் இருந்து சேர்க்கப்பட்டவர். அப்படி சொல்ல கடவருங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீர் சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கிறிஸ்து
எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடத்திலும் எங்களை கொண்டு அவர் அறிகிற அறிவு வாசனையை வெளிப்படுத்தின தேவனுக்கு கிறிஸ்துக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை அவரை அறிவி வாசனையும் எங்களை வெளிப்பட்டிய தேவனையும் ஸ்தோத்திரம். உன்னதமானவரில் வழி நடக்கிறவன் சர்வ வல்லமையுடைய நிழலில் தங்குவான். சங்கீதம் 91:1. உன்னதமானவரின் வழியில் நடக்கிறவன் எவனோ சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சங்கீதம் 91:1. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் இன்பமுமானது. சங்கீதம் verse 133 verse 1. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 14 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. சங்கீதம் 91:7. எழும்பி பிரகாசின் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 60:1. Peter and John went to pray. They met Telemon on the way. He asked for alms and he let out his palms, and this is what Peter did say. Silver and gold have I none, but such as I have I give thee. In the name of Jesus Christ of Nazareth, rise up and walk. In the name of Jesus Christ of Nazareth, rise up and walk. He went walking and leaping and praising God, walking and leaping and praising God. In the name of Jesus Christ of Nazareth, rise up and walk. In the name of Jesus Christ of Nazareth, rise up and walk. தலைகளை தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நல்ல தகப்பனே, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று உரைத்த அன்பின் கடவுளே, வசனம் மற்றும் பாடல் பாடிய ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காகவும் உமது பாதற்படியில் வந்து நிற்கின்றோம். ஒவ்வொருவரின் கல்விக்காகவும் அவரின் நலனுக்காகவும் பலத்திற்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீரே இவர்களை பொறுப்பெடுத்து ஏற்றுக்கொள்ளும். இவை அனைத்தையும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். அமர்ந்திருக்க திருமுறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய. சவுல் பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது என் கேதியின் வனாந்திரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது.
அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகளுள்ள மலைகளின் மேல் தேடப் போனான். வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜலாத்திக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலவானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய், ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கி சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்கள்? இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். என் தகப்பனை பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 21 முடிய. ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 21 முடிய. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதியுங்கள், ஆசிர்வதிக்க வேண்டியதென்று சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒருவரோடொருவர் ஏக சிந்தனையுள்ளவர்களாயிருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடங்கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானங்கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாக. முறைமுறையாக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 52ஆம் சங்கீதம். பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது. நன்மையை பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்தில் இருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார்.
இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கை நம்பி தன் தீவனையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாய் இருக்கிறது. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 38 முதல் 48 முடிய. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 38 முதல் 48 முடிய. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடே வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடே 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரர் மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாய் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையார் அமர்வோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். குருசேகர பொருளாளர் நிதி அறிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுக்கிறவங்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆலய ஆராதனை நிறைவிலே தேநீர் ஐக்கியம் உண்டு. பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை தொடர்ந்தும் நம்முடைய திருச்சபையின் முன்னாள் உறுப்பினராகிய அருமையான ஐயா திருமிகு நிக்கல்சன் ராய் அவர்களுடைய ஸ்தோத்திர ஜப கூட்டம் நடைபெறும். சபையார் அதிலும் பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற 28 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மாலை ஜப ஆராதனை நடைபெறும். சபையார் பங்கு பெற உங்களை அன்போடு நினைவுபடுத்துகிறேன்.
இப்படி வெள்ளிக்கிழமை ஆராதனை 2 பேர் தவிர வேறு யாரும் வர்றதில்லை. அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த நாள் வெள்ளிக்கிழமை ஆராதனை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு சில நேரங்களிலே இதற்காக ரெகுலராய் வருகின்றவர்கள் இருக்கிறார்கள். ஆண்கள் பகுதியிலே 2, பெண்கள் பகுதியிலே 2, ஆக மொத்தம் 4 பேர். அதில் யாராவது குறைவுபட்டு விட்டால் அதுவும் இருப்பதில்லை. நாங்கள் மாத்திரம் இருந்து நாங்கள் ஜெபித்து சென்று கொண்டிருக்கிறோம். சபையார் வெள்ளிக்கிழமை ஆராதனை இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொண்டு வந்து நாம் ஜெபிக்கின்ற வேளையிலே தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை திருச்சபையின் குடும்பங்களாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையிலே நீங்கள் உற்சாகமாய் பங்கு பெற உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று வருகின்ற 30ஆம் தேதி முதல் நாம் திருவருகை காலங்கள் அட்வென்ட் சீசனுக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். 1ஆம் அட்வென்ட் சீசன் அன்று முதல் துவங்குகின்றது. எனவே 30ஆம் தேதி வருகையின் முதல் ஞாயிறு காலை 9 மணி ஆராதனை, அது தமிழ் இசை வழிபாடாக நடைபெறும். சபையார் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று அதற்கான வழிபாட்டு ஒழுங்குமுறைகள் நமக்கு ஆயத்தமாயிருக்கிறது. நீங்கள் ஆராதனை நிறைவிலே இதை பெற்று செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதில் இருக்கின்ற அனைத்து ஊழியங்களிலும் நீங்கள் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திருச்சபையினுடைய கீத பவனி வருகின்ற டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் துவங்குகின்றது. ஆகவே அதிலே சபையார் உற்சாகமாக பங்கு பெறவும் உங்களுடைய பகுதியிலே கீத பவனி வருகின்ற நாட்களை அறிந்து அதற்கு ஆயத்தப்படும்படியாகவும் இந்த பண்டிகை காலங்களிலே குடும்பமாக நீங்கள் இருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படியாகவும் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதைத் தொடர்ந்து 1/12/2025 மாதத்தின் முதல் நாள் என்பதனால் காலை 6 மணி ஆராதனை, அது திருவிருந்து வழிபாடாக நடைபெறும். நம்முடைய தமிழ்நாடு இறையியல் கல்லூரியின் வழியாக அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்பு. நாம் அறிந்த விதமாக தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் பல்வேறு விதமான இறையியல் படிப்புகள் கற்றுக் கொடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அதன் வழியாக நாம் பயிற்சி பெறுகின்ற படிக்கின்ற மாணவர்களை நாம் நம்முடைய திருச்சபைகளிலும் திருமண்டலத்திலும் பயன்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். விதமாக பேச்சுலர் ஆஃப் டிவைனிட்டி 4 years and 2 years என்று சொல்லி அப்கிரேட் 2 years பண்ணும்படியாக 2026-27க்கான சேர்க்கைகள் குறித்ததான அறிவிப்பு வந்திருக்கின்றது. யாராவது படிக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் விண்ணப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மாஸ்டர் ஆஃப் தியாலஜி MTH 2 வருடங்கள், அதிலே கம்யூனிகேஷன் அண்ட் சோசியல் அனாலிசிஸ் ஆகிய பிரிவுகளுக்கான வகுப்புகள் பயிற்சிகள் நடைபெறுகின்றது. அதிலேயும் பங்கு பெற இருக்கின்றவர்கள் நீங்கள் பெறலாம். டாக்டர் ஆஃப் தியாலஜியும் அங்கே இருக்கின்றது. ஆகவே இதற்காக ஆயத்தப்பட்ட பிள்ளைகள் பேச்சுலர் ஆஃப் டிவினிட்டி படிக்க விரும்பினால் எனி டிகிரி படித்தவர்கள் இதிலே சேரலாம். பயிற்றுவிக்கும் மொழியானது தமிழ் மொழியிலே கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து நீங்கள் ஆயத்தப்படுவீர்கள் என்றால் இதிலே தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் விண்ணப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் நாம் கடவுளுடைய திராட்சை தோட்டத்திலே பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நம்முடைய திருச்சபையிலும் முன்னாள் ஆயராக பணிபுரிந்த அருள் திரு செல்லப்பா ஐயா அவர்கள் நேற்றைய தினம் இறையேற்பு பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லவும், அவருடைய ஊழியங்களுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லவும், அவர் விட்டு சென்றிருக்கிற குடும்பத்தாருக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான ஐயாவுடைய வாழ்வுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அதே போல் நம்முடைய திருமண்டலத்திலே இந்த கடந்த 2 மாதங்களுக்கு முன்பதாக அருட்பொழிவு பெற்ற அருமையான உதவி குருவானவர் நம்முடைய இளையோர் திருச்சபையிலே பல ஆண்டுகளாக உதவி இயக்குநராகவும் பணிபுரிந்து வந்த அருள் திரு ஜோசப் பால்சிங் ஐயா அவர்கள் நேற்றைய தின விபத்திலே அவர்கள் அகால மரணம் அடைந்திருக்கின்றார்கள் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களும் இன்று இறையேற்பு பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சிறிய பையன் உண்டு. ஆகவே இளம் வயதிலே ஊழியத்திற்கென்று மிகுந்த ஆர்வத்தோடு கர்த்தருக்கென்று பல வருடங்களாக இளையோர் திருச்சபையிலே வாலிபர்கள் மத்தியிலே நம்முடைய திருமண்டலத்திலே பணிபுரிந்தவர்கள். அவருடைய துணைவியாரும் இளையோர் திருச்சபை ஊழியங்களிலே
பணிபுரிந்தவர்கள் நேற்று ஒரு விபத்திலே அவர்கள் இறையறுப்பு பெற்றிருக்கிறார்கள். ஆகவே அந்த குடும்பத்தாருக்காகவும் நாம் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாவரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று அவருடைய ஆத்மாவுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய ஆத்மா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவருடைய குடும்பத்தாருக்காய் நாம் ஒரு நிமிடம் மௌனமாக கர்த்தருக்கு அவருடைய வாழ்வுக்காய் நன்றி செலுத்தி அவருடைய வாழ்வுக்காய் நாம் அஞ்சலி செலுத்தும். நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று உம்முடைய உயிர்த்தெழுதலின் வழியாய் எங்களுக்கு வாழ்வின் நம்பிக்கையை கொடுத்து சென்றிருக்கிறவரே, இந்த நாளிலுமே நாங்கள் கனத்த இதயத்தோடு உம்முடைய திருப்பாதத்திலே உம்முடைய திராட்சை தோட்டத்திலே பணிபுரிந்த பணி ஆற்றி கொண்டிருந்த அருமையான 2 உம்முடைய தாசர்களுக்காக நாங்கள் உம்முடைய பாதபடியில் வருகிறோம். அருள் திரு செல்லப்பா ஐயா அவர்களுக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக, இந்த திருச்சபையிலும் அவர் நிறைவேற்றின பணிகளுக்காக, திருமண்டலத்திலே அநேக துறைகளிலே, அநேக கல்வி நிறுவனங்களிலே, சமுதாய பணிகளிலே அவர்கள் செய்த பணிகளுக்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இந்த நாளிலும் அவருடைய ஆத்மா அவருடைய திருச்சமூகத்தில் இருக்கிறதை என்பதை எண்ணி நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். அவர் விட்டு சென்ற குடும்பத்தாருக்கு உலகம் தரக்கூடாத ஆறுதலை, தேர்தலை, சமாதானத்தை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். விதமாக இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கின்ற அருமையான சகோதரர் அருள் திரு ஜோசப் பால்சிங் அவர்களுக்காக நாங்கள் உம்முடைய பாதபடியில் வருகிறோம். இளம் வயதிலே ஒரு பெரிய அகால மரணத்தை ஆண்டவர் இந்த உலகிலே அவர் சந்தித்திருந்தாலும் கர்த்தருடைய பாதத்திலே அவருடைய உம்முடைய சமூகத்திலே அவருடைய ஆத்மாவை நீர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உலக பிரகாரமாக இது ஒரு பெரிய இழப்பாக இருந்தாலும் கர்த்தர் அவர்கள் செய்த ஊழியங்களின் நன்மைகளை குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் ஆசீர்வாதமாய் தருவீர் என்று நாங்கள் விசுவாசித்து உமக்கு துதிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். அருமையான ஐயா அவர்கள் திருமண்டலத்திலே செய்த இளையோர் மத்தியிலே, சிறு பிள்ளைகள் மத்தியிலே செய்த பணிகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர்கள் வழியாய் அநேக பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாய் நீர் கரத்தின் கருவியாய் பயன்படுத்தினீர். இந்த நாளிலும் அவ்விதமாக உம்முடைய திராட்சை தோட்டத்திலே பணி செய்யக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் கட்டளையிட்டு கொடுத்தீர். ஆண்டவர், இந்த நாளிலும் உம்முடைய திருச்சமூகத்திலே அவர்கள் இளைப்பாறுகிறார்கள். அவருடைய ஆத்மா இடத்தில் வந்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு துதிகளை, ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆனாலும் உலக பிரகாரமாய் இது ஒரு பெரிய இழப்பு சுவாமி. ஆனாலும் நீர் ஆறுதலையும், தேர்தலையும், சமாதானத்தையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். அருமையான ஐயா அவர்கள் விட்டு சென்றிருக்கிற துணைவியாருக்காக நாங்கள் உம்முடைய பாதபடியில் வருகிறோம். ஆண்டவர் தாமே உம்முடைய ஒருவரும் தரக்கூடாத சமாதானத்தை, எடுத்துக்கொள்ளக்கூடாத சமாதானத்தை கொடுப்பேன் என்று நீர் சொல்லியிருக்கின்றீர். அன்பு சகோதரிக்கு நீரே போதுமானவராயிருந்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவருடைய சிறிய மகனுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவர், அன்பு மகனுடைய வாழ்க்கையிலே தகப்பனார் இல்லாத சூழலிலே உம்முடைய கிருபையின் கரம் எதிர்கால திட்டங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க நாங்கள் மன்றாடுகின்றோம். இன்று மாலை நடைபெறுகின்ற நல்லடக்க ஆராதனையிலும் ஆண்டவருடைய கிருபையின் கரம் அருமை குடும்பத்தின் பிள்ளைகளை ஆற்றுப்படுத்தும்படியாய் தேறுதல் தந்து உம்முடைய வருகை மட்டுமாய் நம்முடைய உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையிலே அவர்கள் நிலைத்திருக்கும்படியாய் நீர் அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய கிருபைக்குள்ளாக அருமையான 2 ஆத்துமாக்களை இழந்து தவிக்கின்ற குடும்பத்தின் மக்களுக்காய் வருகின்றோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம், உம்முடைய ஆவியானவருடைய ஆறுதல், தேர்தல், சமாதானம் அவர்களோடு நிறைவாயிருக்க கர்த்தர் உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திருக்கரங்களிலே தாழ்த்துகின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல்
தொடர்ந்து அருமையான குருவானவர்களை இழந்து தவிக்கின்ற குடும்பத்தாருடைய வாழ்க்கைக்காக நீங்கள் உங்கள் தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஆறுதல் உண்டாக ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சபையார் அமர்வோம். நம்முடைய திருச்சபையிலே பிறந்த நாள் திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்கள் 23/11/23 தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் மிஸ்ஸஸ் ஆனந்த பிரபா, மிஸ்டர் பாஸ்கர் வின்சென்ட் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். 26/11 மிஸ்ஸஸ் பியூலா வசந்த் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். பிறந்தநாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்களை ஆண்டவருடைய திருப்பெயரிலே வாழ்த்துகின்றோம். உலகில் உள்ள சகல ஜாதிகளிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்ற ஆண்டவருடைய வார்த்தையின்படியாய் கர்த்தர் அவர்களை பல பிறந்தாண்டுகளை தந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வாழ்த்துகின்றோம். திருமண நாள் காணுகின்றவர்கள் 26/11 மிஸ்டர் அசோக் குமார் அண்ட் மிஸ்ஸஸ் சாந்தி அசோக் ஆகியோர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பத்தாரை ஆண்டவருடைய திருப்பெயரிலே வாழ்த்துகின்றோம். சியோனின் வாழ்வும் எருசலேமின் சமாதானமும் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவர் தந்து பிள்ளைகளை காணுகின்ற ஆசீர்வாதத்தால் வழிநடத்தும்படியாய் இதுபோல பல திருமண ஆண்டுகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் திருச்சபையாய் வாழ்த்துகின்றோம். பிறந்த நாள் திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்களுக்காய் நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிறவரே, உம்முடைய திருக்கரங்களிலே புதிய பிறந்த ஆண்டையும் திருமண ஆண்டையும் பெற்றிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் உம்முடைய பாதங்கப்படியிலே வருகின்றோம். ஆண்டவர் கொடுத்த பிறந்த ஆண்டிலும் திருமண ஆண்டிலும் உம்முடைய கிருபையின் கரம் அவர்களை பாதுகாத்து வழிநடத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இன்னுமாய் இந்த புதிய ஆண்டிலும் உம்முடைய அடைக்கலமும் ஆசீர்வாதமும் நன்மையும் ஆண்டவர் மன விருப்பத்தின்படியான கிருபைகளையும் நீர் பரத்திலிருந்து கட்டளையிட்டு இதுபோல பல பிறந்த ஆண்டுகளை பெற்று உம்முடைய சாட்சிகளாய் நிற்க கடவுள் நீர் உதவி செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. Mercy drops round us are falling, but for the showers we plead. பிறந்த நாள் திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பத்தாரை ஆண்டவருடைய திருப்பெயரிலே வாழ்த்துகின்றோம். இந்த வேளையிலும் நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் 184 பாவியாகவே வாரேன், பாவம் போக்கும் பலியாமென் இயேசுவை வாரேன் என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் படைப்போம். இந்த பாடல் வேளையிலே சந்தா காணிக்கை படைக்கிறவர்கள் முன்வர அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கீர்த்தனை எண் 184.
ஜெபிப்போம். எங்களுக்கு ஊற்றும் உறைவிடமாயிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஓய்வு நாள் ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலும் உமக்கென்று நாங்கள் படைத்திருக்கிற இந்த காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அங்கீகரிப்பீராக. நீர் இந்த உலகத்தில் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் ஒரு சிறு பகுதியை உமக்கென்று நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் செய்கின்ற பணிகளின் நிமித்தம், தொழில்களின் நிமித்தம் நீர் எங்களுக்கு கொடுத்த வருமானத்தில் ஒரு சிறு பகுதியை கொடுத்திருக்கிறோம். ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பலிபீட தண்டையில் படைத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நினைத்தருளீராக. அவர்கள் உம்முடைய திரு சமூகத்தில் வந்து ஏறெடுத்த விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் நீர் பரத்திலிருந்து பதிலை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து பெற்றதை உமக்கென்றே நாங்கள் தருகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கடவுளுடைய வார்த்தையை இந்த கடை நாணய ஐக்கிய ஞாயிறிலே நம்மத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாய் நம்முடைய திருச்சபையிலே பல ஆண்டுகளாக இந்த திருச்சபையின் உருவாக்கத்திலும் இந்த குருசேகர உருவாக்கத்திலும் நமக்கு மிகவும் அறிமுகமான, நம்மை நேசிக்கின்ற அருமையான ஐயா அவர்கள் திரு பேனிங்கா வாஷ்மன் அவர்கள் நம்மத்திலே வந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையான அம்மா அவர்களும் அவர்களோடு இணைந்து வந்திருக்கிறார்கள். அருமையான அம்மா அவர்களையும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். ஐயா அவர்கள் இந்த வேளையிலே கடவுளுடைய வார்த்தையை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். கண்பலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் என்றென்றும் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பான திருப்பெயரில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். சிறப்பாக இந்த நாளில் இந்த வழிபாட்டின் வழியாய் இறை செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்தளிக்க இறைவன் கொடுத்த பெரிய கிருபைக்காய் நன்றி சொல்கிறேன். என்னை அன்போடு அழைத்து இந்த அருட்செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக வாய்ப்பினை கொடுத்த உடன் ஊழியர், இந்த திருச்சபையினுடைய குருசேகர தலைவர் அருட்பணி ஜஸ்டின் சகாயராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்வதிலே அதிகமாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களெல்லாம் பார்ப்பதிலே அதிகமான மகிழ்ச்சி. இருப்பினும் சிறிய சற்று வருத்தம். மெனி பியூஸ் ஆர் வேக்கண்ட். இருக்கைகள் எல்லாம் சில காலியாக இருப்பதை குறித்து நான் வருத்தப்படுகிறேன். ஒருவேளை பேனிங் ஆகிறது தெரிஞ்சதுனால இருக்கைகள் எல்லாம் காலியாக இருக்கா என்னன்னு சொல்லி தெரியல. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அடுத்த மாதம் திரும்ப வருவேன். அதுவும் முக்கியமாக கிறிஸ்து வழிபாட்டில் வருவேன். தேங்க்யூ உதயா, தேங்க்யூ. எனவே நீங்கள் இன்னுமாய் திரளாக இந்த ஆலயத்தை நிரப்பணும். அதுதான் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாஞ்சை. குருவானவரோடு கூட நான் பகிர்ந்து இந்த ஆலய ஆராதனைக்கு முன்பதாக கூறினார். நான் சொன்னேன், நான் இருக்கும்போதெல்லாம் வெறும் 35 குடும்பம் தான் அப்படின்னு. இப்போ 80 குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த 80 குடும்பங்களும் பங்கேற்கும்படியாய் நீங்கள் அவர்களுக்காக ஜெபியுங்கள்.
அதில் உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் செய்யும்படியாய் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டுமா உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி. பால் ஜோசப் ஐயா, கிருபா ஜோசப் அவருடைய வழித்தோன்றல் மாதிரி டேவிட், மிஸ்ஸஸ் ஜுனோ டேவிட் என்பது மகிழ்ச்சியான காரியம். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக எங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படியாக எங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். அழைப்பு விடுக்கின்ற திருச்சபைகளிலே ஆண்டவருடைய பணியை செய்யும்படியாக அவ்வப்பொழுது நாங்கள் செல்லுவது வழக்கம். என்னை அன்போடு கூட குருவானவர் கிறிஸ்து பிறப்பு வழிபாட்டில் செய்தியை கொடுக்கும்படியாக அழைத்திருக்கிறார். தொடர்ந்து டிவைன் பேஷன்ஸில் நியூ இயர் வாட்ச் நைட் சர்வீஸ் இது போன்ற தொடர்ந்து ஆலய ஆராதனைகள். எனவே இதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அம்மா உடைய பணியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர்கள் இந்த ஓய்வு காலங்களிலே ஒரு பொறுப்பான பணியை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த முதியோர் இல்லம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இன்ப இல்லம், அந்த இன்ப இல்லத்தில் நாம் அறிந்திருக்கிறபடி ஆதரவற்றோர், பிள்ளைகளால் கைவிடப்பட்டோருடைய முதியோர் இருக்கிறார்கள். அங்கு அவர்கள் அந்த பணியை செய்து வருகிறார்கள். அது இன்ப இல்லம் தமிழ்நாடு இறையர் கல்லூரியுடைய ஒரு அங்கமாக இருந்து அது செயல்பட்டு வருகிறது. இதில் அநேகர் நீங்கள் அதில் உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கின்றீர்கள். குறிப்பாக இந்த கிறிஸ்து பிறப்பின் காலங்களிலே அந்த எளிய மக்களை எல்லாம் நினைத்து நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை கொடுத்தவர்களும் கொடுக்காதவர்களும் இந்த கிறிஸ்து பிறப்பின் காலங்களின் மகிழ்ச்சியை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குருவானவர் பகிர்ந்து கொண்டது போல 2 துக்கமான காரியங்கள். ஒன்று, இந்த ஆலயத்திலே பணியாற்றிய அருட்பணி செல்லப்பா அவர்கள் தன்னுடைய முதிர்ந்த வயதிலும் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று சென்றிருக்கிறார்கள். அந்த குடும்பத்துக்காக அவருடைய மனைவி, அவர்களுக்கு ஒரு மகன், ஜெபிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதை விட வேதனைக்குரிய ஒரு காரியம், அருட்பணி ஜோசப் கடந்த மாதத்திலே நடைபெற்ற அருட்பொழிவில் அவர் பங்கு பெற்றார். அவர் கிடைக்கப்பட்டது. சில நேரங்களில் இது போன்ற சம்பவங்களை, நிகழ்வுகளை நாம் நினைவு கூர்ந்து கடந்து வரும் பொழுது why it happens, ஏது நடக்குது, why God allows, ஏன் கடவுள் இதை அனுமதிக்கிறார், இந்த கேள்விகளுக்கெல்லாம் there is no answer, இதுக்கு விடையே இல்லை. எனவே நாம் அந்த குடும்பத்துக்காக அருட்பணி ஜோசப் அவரது மனைவி நீண்ட நாள் கழித்து அவர்களுக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தை ஒரு 5 வயது இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்காக செபியுங்கள். ஆண்டவர் அவர்களை வருகின்ற நாட்களில் கரம் பிடித்து கலங்கிய நேரங்களிலெல்லாம் அவர்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாக நீங்கள் செபிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். தென்னிந்திய திருச்சபையின் ஒழுங்கின்படியாக இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு பீஸ் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் வயலன்ஸ். பீஸ் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் வயலன்ஸ். வன்முறை சூழலிலே அமைதி. பீஸ் என்றால் நான் உடனடியாக டக்குன்னு நம்ம மொழியாகம் செய்வது சமாதானம் இல்லையா? இந்த சமாதானத்திற்கும் பீஸுக்கும் இந்த அமைதிக்கும் சற்று வித்தியாசங்கள் இருந்தாலும் இதை நாம் சரியான முறையிலே அமைதி என்று நாம் எடுத்துக்கொண்டு சிந்திக்க முயற்சி செய்வோம். சமாதானத்தையும் நாம் அப்பொழுது நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த நாளின் சிந்தனை பீஸ் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் வயலன்ஸ். வன்முறை சூழலிலே அமைதி, இல்லாவிட்டால் வன்முறை சூழலிலே சமாதானம். இந்த அடிப்படையிலே நாம் இன்றைக்கு சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வயலன்ஸ், இந்த வன்முறை, இது நமக்கு புதிதான ஒன்று அல்ல. அன்றாட வாழ்விலே இது நம்முடைய வாழ்வின் பங்காக மாறிவிட்டது. தொலைக்காட்சியில், நாளிதழில், இன்னுமாய் பல நேரங்களில் உரையாடல்களே அன்றாடம் நாம் கடந்து வருகின்ற ஒரு நிலை. ஒருவேளை இது இந்த வன்முறை சில நேரங்களிலே குடும்பங்களிலே நடக்கலாம், இந்த வன்முறை சமுதாயத்திலே நடக்கலாம், உலகளாவிய நிலையிலே நடக்கலாம், சில நேரங்களில் திருச்சபைகளிலும் நடக்கலாம். இதெல்லாம் அன்றாடம் நடந்து வருகின்ற ஒன்று. இந்த வன்முறை ஏதோ இது ஒரு நாள் இரவிலே, இட் இஸ் நாட் அன் ஓவர் நைட் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரே இரவிலே நடந்து வருகின்ற ஒன்று அல்ல.
இந்த வன்முறை என்பது நாளடைவிலே படிப்படியாய் இது முதிர்ச்சி பெறுகின்றது. பல நேரங்களில் நாம் சொல்லுகிறோம் இல்லையா, வன்மத்தை கக்கிட்டார் அவர். தொலைக்காட்சிகளில் பல்வேறு சூழ்நிலைகளில் சொல்லப்படுகின்ற ஒன்று, அங்கே வன்மம் கொட்டப்பட்டுச்சு, அதனுடைய விளைவாக வன்முறை. அன்புக்குரியவர்களே, ஒரு உளவியல் நிபுணர் ஒருவர் சொல்லும் பொழுது, ஏன் ஒரு சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு வன்முறைக்குரிய ஒரு மனிதனாக மாறுகிறான் என்று அந்த உளவியல் நிபுணர் சொல்லும் பொழுது அவர் விதமாக சொல்கின்றார், அவருடைய அந்த மனிதனுடைய இளம் பிராயம், சிறு வயது திருடப்பட்டது. His childhood is stolen. His childhood is stolen. உங்களுக்கு சிந்திக்க முடியுதா? இந்த கருத்தை உங்களுடைய சிந்தனையில் கொண்டு வர முடியுதா? அவனுடைய இளம் பிராயம், அவனுடைய பாலிய பருவம், அவனுடைய சிறாராக வாழ்ந்த காலம் திருடப்பட்டது. என்னையா இது எப்படியா திருடப்பட முடியும்? அவன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரங்கள், அவன் பிற நண்பர்களோடு கூட பழக வேண்டிய நேரங்கள், விளையாட வேண்டிய நேரங்கள், இவைகளெல்லாம் ஏதோ ஒரு வகையில் அவனுடைய இல்லத்தில் அவனுடைய பெற்றோர்களால், அவனுடைய மாற்றான் தகப்பனால், இல்லாவிட்டால் பலவிதமான அடிமைத்தனத்தினால இருந்து அவன் வளர்ந்து வருகின்ற கால சூழ்நிலையிலே அவன் வளர்ந்து வரும் பொழுது அந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய வன்முறைக்குரிய காரணமாகின்றார். இது ஒரு உளவியல் நிபுணர் சொன்னது. எனவேதான் நான் சொல்லுகிறேன், வன்முறை என்பது ஏதோ திடீரென்று ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து சண்டையை போட்டு நடக்கின்ற ஒன்று அல்ல. மாறாக பல நேரங்களிலே தெரிந்தோ தெரியாமலோ நாம் வன்முறைக்கு காரணமாகி விடுகிறோம் இல்லையா, பல நேரங்களிலே. எனவே இந்த தலைப்பின் அடிப்படையிலே நாம் சிந்திக்கும் பொழுது இவ்விதமான சிந்தனைகளை எல்லாம் நாம் உள்ளடக்கி நாம் இதை யோசிக்கும்படியாக சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். இதற்கு துணையாய் நாம் படிக்க கேட்ட ஒரு சில திருமறை பகுதிகளை நமக்கு உதவியாக எடுத்துக்கொள்வோம். அதிகமாக அறிந்த நாம் முதலாவது பாடமாக படிக்க கேட்ட 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் நாம் இதை அறிந்திருக்கிறோம். படிக்கும் பொழுது நாம் கேட்டிருக்கிறோம், தாவீதை கொல்லும்படியாய், விரட்டும்படியாக, பிடிக்கும்படியாக சவுல் 3000 பேரை அவர் கூட்டிக் கொண்டு படையெடுத்து வருகிறார். அங்கே நடந்த காரியங்கள், அவன் ஒளிந்திருக்கும் பொழுது, தனிமையில் இருக்கும் பொழுது அங்கே தாவீதுடைய ஆட்கள் அவனை கொண்டு போடலாமா என்று கேட்கும் பொழுது அவன் தவிர்த்து அவனுடைய சால்வையை மாத்திரம் மறுத்து அதை சவுலிடத்தில் கொண்டு போய், நான் உமக்கு விரோதமானவன் அல்ல, நான் நினைத்திருந்தால் உன்னை கொன்று போட்டிருப்பேன், அதற்கு இதுதான் அடையாளம் என்பதாக சொல்லுகின்றார். அதற்கு பின்பதாய் அங்கு நடந்தவைகளெல்லாம் அறிகிறோம். இந்த நிகழ்வு எதை காட்டுகின்றால், ஒரு பலவான், ஒரு வாய்ப்பு இருந்தும் அதை பயன்படுத்தாத, வன்முறையை காண்பிக்காத நிலையிலே அன்றைக்கு தாவீது அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக விளங்கினான். அவனுக்கு வாய்ப்பு இருந்தது, அவனுக்கு பலம் இருந்தது, அவனோடு கூட ஆட்கள் இருந்தார்கள், ஆனால் அதை செய்யவில்லை. நாம் பல நேரங்களிலே கடந்து வந்தவனமாக திருமறையை காண்பித்தெல்லாம் அமைதியை குலைக்கின்ற நண்பர்கள் எல்லா இடங்களிலும் உண்டு. அந்த இடத்துல தாவீது இடத்துல அதைத்தான் சொல்றாங்க, இன்னைக்கு கர்த்தர் உமக்கு விரோதமானவனை உன் கையில் கொடுத்தாருன்னு நீங்கள் காண்பீங்க, கூட இருந்தவங்க தான், வேற யாருமே அமைதியை குலைக்க மாட்டாங்க. நம்மோடு கூட நம்முடைய இல்லங்களிலே, நம்முடைய திருச்சபைகளிலே, நம்முடைய சமுதாயத்திலே நாம் பணி செய்கிற இடங்களிலெல்லாம் பல நேரங்களில் அமைதியை குலைக்கும்படியாக நம்மிடத்தில் வருகிறவர்கள் நமக்கு அதிகமாக பரிச்சயமானவர்கள். அங்கே தான் தாவீதுட்டு அதான் நடக்குது. ஆனால் தாவீது சொல்றார், நோ, கடவுள் அபிஷேகம் பண்ணினவர் பேரிலே நான் என் கையே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாவீது அங்கே சவுலட்டில் அதை அறிக்கை பண்ணுறார். அதே மாதிரி தான் அவர்கிட்ட சொல்கிறார், நீ நீ உன் பக்கத்தில் இருக்க ஆளுகளுடைய பேச்சை கேட்கிறட்ட என்னைய நீ விரட்டுற. சவுல்ட்டு அதை தான் சொல்கிறார் தாவீது, உன் பக்கத்தில் உன் கூட இருக்கவங்க
தாவீது உன்னை விரட்டுறான், கொலை செய்ய போறான்னு சொல்லி சொல்றானே, அதை ஏன் நீ நம்புற? அன்புக்குரியவர்களே, இந்த நாட்டில் வன்முறை என்பது ஏதோ எங்கிருந்தோ வருகின்ற ஒன்று அல்ல. மாறாக நம்முடைய நட்பு வட்டாரங்களுக்குள்ளே, அறிந்த மக்களுக்குள்ளே வருகின்ற ஒன்று. இதுதான் இன்றைக்கு படிக்க கட்ட முதலாவது திருமறை பகுதியிலே அது நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே அமைதி வன்முறையின் சூழலிலே என்று சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது, ஒருவேளை நாம் எப்படிப்பட்ட நிலையிலே இது போன்ற வன்முறைகளை எல்லாம் நாம் அணுகுகிறோம், இல்லாவிட்டால் தவிர்த்து விடுகிறோம். அங்கு என்ன நடக்கிறது? நிறைவில் அங்கு தாவீதும் சவுலும் அவர்கள் ஒன்றுபடுகிறார்கள். சவுல் தாவீதிடத்தில் ஒரு பெரிய ஒரு ப்ராமிஸ் வாங்குறார். என் சந்ததியை ஒன்றும் செய்யாத, நீ நிச்சயமாக ராஜாவாக போகிற, ஆனால் என் சந்ததியை ஒன்றும் செய்யாத, நீ விட்டுரு, அதுக்கு எனக்கு ஆணையிட்டு கொடுன்னு சொல்லி ஒரு விதமான இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரிகன்சிலியேஷன், ஒரு ஒப்புரவாகுதலின் நிலைமை அங்கு. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இந்த வன்முறையின் சூழல்களிலே அமைதி என்பது வெறுமையாய் போய்விடுகின்ற ஒன்றல்ல, மாறாக ஒப்புரவாகுது, மாறாக அங்கு நீதி செய்யப்படும்படியான ஒரு நிலை. எப்பொழுதெல்லாம் அங்கு அமைதி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அங்கு நீதி நிலைநாட்டப்படுகின்ற ஒன்று. சங்கீதக்காரர் ரொம்ப அழகாக சொல்றார். எப்பொழுதுதான் தன்னுடைய சங்கீதத்தில் பல்வேறு இடங்களில் அவர் சொல்றார். ஒரு சங்கீதத்தில் நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். அப்ப பாருங்க, நீதியும் சமாதானம் எப்பொழுதுமே ஒன்னா இருக்கணும். அதுதான் உண்மை. நீதியும் சமாதானம், நீதி வேறு சமாதானம் வேறு என்று ஒரு நாள் அதை பிரித்து பார்க்க முடியாது. சங்கீதக்காரன் பல்வேறு இடங்களில் அதை சொல்றார். நீதியும் சமாதானமும் ஒன்றே ஒன்று, அதான் ஒன்று. எங்கெல்லாம் சமாதானம் இருக்கோ அங்கெல்லாம் நீதி இருக்கணும். பல நேரங்களிலே இந்த கிராமங்களிலே பல இடங்களெல்லாம் கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருக்கோம். அதில் நீ அமைதியாக இருப்பா, அமைதியாக போயிரு, நீ அமைதி, சரி ஏதோ நடந்துருச்சு, சமாதானம் போயிரு. பல நேரங்களில் அது அல்ல அமைதி, அது அல்ல சமாதானம். சரியான நீதி செய்யப்படுகின்ற நிலையிலே மாத்திரம் வருகின்ற ஒன்றுதான் அமைதி, சமாதானம், நீதி. பல்வேறு இடங்களில் இதான் சாதாரணமாக நான் சமாதானம் செஞ்சுட்டு வந்துட்டேன், இன்னும் அது ஒரு சமாதானத்துக்குரிய ஒன்று அல்ல. அது அடக்குமுறையில் வருகின்ற ஒன்று, திருமறை சொல்லுகின்ற ஒன்று, வேதம் சொல்லுகின்ற ஒன்று, சங்கீதக்காரன் சொல்லுகின்ற ஒன்று. நீதியும் சமாதானம் இட் இஸ் ஆல்வேஸ் கோ இன் ஹேண்ட் இன் ஹேண்ட். ரெண்டும் ஒன்றா போகணும். மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அப்படின்னு சொல்லி ஒரு சிவில் ரைட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமெரிக்காவில் அவருக்குன்னு சொல்லி ஹாலிடேலாம் விடுவாங்க இல்லையா? மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் ஒரு சிவில் ஆக்டிவிட்டிஸ், அவர் இந்த இனவெறிக்காக பாடுபட்டவர், ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு ஆள். அவர் மார்ட்டின் லூத்தர் இல்லை, அவர் திருச்சபை சீர்திருத்தவாதி மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர். அவர் ரொம்ப இன்றைக்குமே அமெரிக்க அரசாங்கம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலையை கொடுத்து அவருடைய அந்த நாளில் லீவ் விட்டுருக்காங்க, கவர்மெண்ட் ஹாலிடே. அப்படிப்பட்டவர் அவர் சொல்றார், peace is not only it's not a simple of absence of tension, but it is a presence of justice. மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் சொல்றது, அமைதி சமாதானம் என்பது அது ஏதோ அந்த டென்ஷனை, கொந்தளிப்பை, ஆரவாரத்தை, கலவரத்தை இல்லாம ஆக்குறது மாத்திரம் அல்ல, மாறாக அது நீதியை கொண்டு வருகின்ற ஒன்று, நீதியை உருவாக்குகின்ற ஒரு, அதுதான் பீஸ். எவ்வளோ அழகா சொல்ற பாருங்க, சங்கீதக்காரனோட கூட இணைந்து சொல்றாரு பாருங்களேன், அதுதான் பீஸ். கவர்னர்களே, ஒருவேளை நாங்கள் எல்லாம் சமாதானம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் நம்ம பெருமையாக சொல்லுவோம்னால், எப்படி நீங்கள் சமாதானம் பண்ணீங்க, என்ன மாதிரியான சமாதானம்? ஆனால் நீதியும் இந்த சமாதானமும் எப்பொழுதுமே ஒன்றோடு ஒன்றாக இணைந்திருக்க வேண்டியது. நற்செய்தி பாடமாக படிக்க கேட்ட பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்க கேட்டோம். அதில் அந்த பகுதியை
இயேசுவானவர் மலைப்பிரசங்கத்துடைய தொடர்ச்சி இல்லையா? 5ஆம் அதிகாரத்தில் மலைப்பிரசங்கத்தோட தொடர்ச்சியாக தான் அது வருது. இதனுடைய சூழல் ஒரு வித்தியாசமான ஒன்று. என்ன வித்தியாசம்? அது யூத பாரம்பரியத்தில் அன்றைக்கு என்ன சொல்லப்படுது? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இதெல்லாம் சொல்லப்படுது இல்லையா? ஒருவனை ஒரு கன்னத்தில் தான் திருப்பி அடுத்த கன்னத்தில் அடி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பின்னணியம் பாரம்பரியத்தில் தான் இயேசுவானவர் அங்கே ஒரு புது போதனையை கொடுக்குறார். இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டீச்சிங். எல்லாத்துக்கும் ஆச்சரியம். ஏன் நம்முடைய இவ்வளோ நாள் வாழ்ந்து வந்த யூத சமயம், யூத பாரம்பரியம் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள், த லா ஆஃப் மோசஸுடைய சட்டம், நியாயப்பிரமாணம், இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்ததுக்கும் இவர் நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கும் வித்தியாசமாக இருக்கு. அன்றைக்கு அந்த சூழ்நிலையில் பின்னணித்தில் தான் நம்ம அதை விளங்கிக் கொள்ளணும். அங்கே சொல்லப்படுகின்றது மிகவும் ஆச்சரியமான ஒன்று, மிகவும் அந்த மக்கள் எல்லாம் அதிர்ந்து போகும்படியான ஒன்று. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அங்கு வன்முறையை அடக்குவதை அழகாக அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். வன்முறையே வேண்டியதில்லை அப்படின்றதுக்கு அந்த மத்திய எழுதிய நற்செய்தியில் 5ஆம் அதிகாரம் 8ஆம் மலைப்பிரசங்கம் காந்திக்கு மிக மிக பிடித்த ஒன்று, திருமறையிலே ஒன்று என்றால் அது மலைப்பிரசங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். மிக பிடித்தமான ஒரு திருமறை பகுதி செர்மன் ஆன் தி மவுண்ட், மலைப்பிரசங்கம். அந்த பிரசங்கத்தில் வருகின்ற இந்த வசனங்கள், பாக்கியவான்கள் வசனங்கள், அதனுடைய தொடர்ச்சி இந்த காரியம். எனவே அங்கு இப்படி ஒட்டுமொத்தமாய் அமைதியை ஏற்படுத்துவதற்கான ஒரு சொற்பொழிவு. ஒரு சற்றேறக்குறைய 45 ஆண்டுகள் முன்பதாக இந்த இஸ்ரேல் பாலஸ்டீன் நிறையா சமாதானம் இப்போ நடந்தது. ஒரு 2 வருஷத்துக்கு மேலே காசா இஸ்ரேலுடைய ஹமாஸ் அந்த போர், இது பரிதாபம். அப்படிப்பட்ட இது அவ்வப்பொழுது வந்துக்கிட்டே இருக்கும். 45 ஆண்டுகள் முன்பதாக அங்கே அன்றைக்கு இருந்த ஒரு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர், பேர் எனக்கு தெரியல, அவரும் ஒரு உடன்படிக்கை அந்த பாலஸ்தீன விடுதலை போராளிகளோடு கூட அந்த உடன்படிக்கை முடிச்சுட்டு வந்தோடனே சப்போர்ட் டு பி அசாசினேட்டட், அவர் கொல்லப்பட வேண்டிய சூழ்நிலை. ஒருத்தர் சுட்டுட்டார். அவர் சுட்டவன் யூதன். அவர் தப்பிச்சிட்டார் அந்த அட்டம்ப்டில். அப்போ அவனை பிடிச்சி கேட்கும்போது, நீ ஏன் அவர் போய் சுட்ட? இல்லை, அவர் சமாதானத்துக்கான உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டார், அதனால தான் நான் சுட்டேன். சி த வேர்ல்டு. யோசித்து பாருங்களேன், சமாதானமாக இருக்கணும்னு சொல்லி அவர் கையெழுத்து போட்டார், நான் அதனால தான் சுட்டேன்னு சொன்னான். பண்ணவர்களே, ஒருவேளை இப்படிப்பட்ட நிலைமையிலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து வருகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மொழிகள், அந்த பிரசங்கம், அந்த போதனை இந்தவளுமாக நம்மிலே அந்த வன்முறையை அடக்கும்படியாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இதற்கு அடிப்படையாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய, அனுபவிக்க வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த அன்பு. அதே மார்ட்டின் லூத்தர் தான் சொல்வார், டார்க்னஸ் cannot drive away darkness. Light can only drive away darkness. Hate cannot drive away hate. Love only can drive away hate. இருள் ஒரு நாளும் இருளை வெளியேற்றாது, வெளிச்சம் மாத்திரமே வெளியேற்றும். வெறுப்பு ஒரு நாளும் வெளியேற்றாது, அன்பு மாத்திரமே வெளியேற்றும். மாணவர்களே, இன்றைக்கு இந்த வெறுப்பு, இந்த இருட்டு, இவ்விதமான வெறிகள், இவைகளெல்லாம் மேற்கொள்ள வேண்டுமானால் நம்மிலே நாம் அனுபவிக்க வேண்டிய அந்த அன்பு மாத்திரமே. இவைகளெல்லாம் இருக்கும் பொழுது மாத்திரமே நாம் 2வது மைல் தூரம் செல்ல முடியும். இவைகளின் மத்தியிலே மாத்திரமே கோயிங் ஃபார் அ செகண்ட் மைல். ஒரு மைலால் தான் 2 மைல் தூரம் போகணும்னு சொல்லும்போது எப்படி போக முடியும்? How is it possible? இவ்விதமான இந்த அன்பின் ஆளுகையிலே நாம் வாழும் பொழுது மாத்திரமே நாம் 2 மைல் தூரம் 2ஆம் மைல் தூரமும் நாம் செல்ல முடியும். இந்த வேளையிலே, இந்த சமாதானத்திலே ஒருவேளை நாம் கிறிஸ்தவர்களாக நாம் எவ்விதமாய் நம்முடைய பங்களிப்பை நாம் அளித்து கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை பல நேரங்களிலே
குடும்பங்கள், திருச்சபை பல நேரங்களில் சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்கு பதிலாக சமாதான குலைச்சலான காரியங்களுக்கு பல நேரங்களில் நாம் காரணமாக வைக்கிவிடுவோம் இல்லையா? சமாதானம் பண்ணுவதற்கு பதிலாக சமாதான குலைச்சலுக்குரிய காரியம், அமைதியாவது இருந்திருக்கலாமே அப்படின்னு கூட சில நேரங்களில் ஒரு சிலருடைய கூற்று இருக்கும். ஆனால் அதற்கும் பிஷப் டூட்னு சொல்லி ஒரு பிஷப் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆப்ரிக்கன் பிஷப், இஃப் யூ சே தட் யூ ஆர் நியூட்ரல், யூ ஆர் ஆன் த சைட் ஆஃப் தி அப்ரெசர். நான் ரொம்ப அவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, நான் அமைதியாக இருந்துட்டேன், நான் சத்தமே இல்லாமல் இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரு, நீ ஆதிக்கம் செலுத்துகிற, அப்படிப்பட்ட வன்மத்தை செலுத்துகிற மக்களோட கூட நீ அடையாளப்படுத்துகிற. அதுதான் உண்மை இல்லையா? பகுரியவங்களே, இந்த காலை வேளையில் ஒருவேளை இப்படி வன்முறை நிறைந்த சூழலில் இன்றைக்கு நாம் எல்லாரும் வாழ்கிறோம். உலகமே அதில் தான் இருக்குது. இன்றைக்கி மாலை தேதியை ஒரு பாருங்கள், ஏதாவது ஒரு வன்முறை, நாளைக்கு காலையில் நாளிதழில் பாருங்கள் வன்முறை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு திருமறை கற்றுக் கொடுக்கின்ற ஒன்று. நிறைவாக ரோமர் 12ஆம் அதிகாரம் 14 21 திருமொழிகள் வாசிக்க கேட்டோம், படிக்க கேட்டோம். இதில் பவுலடிகளார் அழகாக எவ்விதமாய் தனி மனிதனுடைய வாழ்வு இருக்க வேண்டும், அப்படி இருக்கும் பொழுது நாம் எவ்விதமாய் வன்முறைகளை எல்லாம் மேற்கொள்ள முடியும் என்று நாம் படிக்க கேட்ட இந்த வசனங்களிலே அவர் சொல்கின்றார். பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்ற ஒரு பக்தர் ஒருவேளை கேட்டிருக்கலாம். நான் எங்கள் பணியாற்ற காலங்களில் அவர் அதிகமாக நான் மெனி டைம்ஸ் ஐ ரெஃபர் டு பிரான்சிஸ் ஆஃப் அசிசி இன் மை சம்மர், நிறைய நேரங்களில். அந்த பிரான்சிஸ் ஆஃப் அசிசிக்கு ஒரு ப்ரேயர் உண்டு, ஒரு ஜெபம் உண்டு. அந்த ஜெபம் நீண்ட ஒரு ஜெபம். எங்கெல்லாம் இருள் இருக்கோ, எங்கெல்லாம் சண்டை இருக்கோ, எங்கெல்லாம் அன்பு இல்லையோ, எங்கெல்லாம் இப்படி நிறைய ஒரு ப்ரேயர். அவர் அந்த பிரான்சிஸ் ஆஃப் அசிசியுடைய அந்த ப்ரேயருடைய ஒரு லைனை மாத்திரம் சொல்கிறேன். லார்ட், மேக் மீ அ மேன், மேக் மீ அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பீஸ். அவருடைய பிரான்சிஸ் ஆஃப் அசிசியுடைய ஒரு ப்ரேயர், நீண்ட ஒரு ப்ரேயர், நெடிய ஒரு ப்ரேயர். லார்ட், மேக் மீ அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பீஸ். ஆண்டவரே, சமாதானத்தின் கருவியாய் என்னை மாற்றும், என்னை மாற்றும். அன்பானவர்களே, இன்றைக்கு சமாதானத்தை குறித்து வன்முறையான சூழலிலே நாம் சிந்தித்து கொண்டோம். உலகத்தில் நிறைய நடக்கலாம், வீட்டில் நடக்கலாம், இல்லை அந்த சமுதாயத்தில் நடக்கலாம், அங்கே நடக்கலாம், இல்லை உலகத்தில் அங்கே இன்றைக்கி உக்ரைன், ரஷ்யா, அமாஸ், இஸ்ரேல் நின்றுச்சுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நிற்கலை. பல்வேறு இடங்களில், பல்வேறு மாநிலங்களில் இவ்விதமாய் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் எவ்விதமாய் இந்த வன்முறையான சூழலில் எல்லா இடங்களிலும் போய் நம்ம ஹமாஸை பல இதையும் இஸ்ரேலையெல்லாம் சமாதானப்படுத்த முடியாது. நம்ம அளவில் நாம் இந்த வன்முறையான இந்த சூழலில் எவ்விதமாய் அமைதிக்கு நாம் நம்முடைய பங்களிப்பு இருக்கிறது. குறைந்தபட்சம் நாம் வாழ்கின்ற இடங்களிலே, குறைந்தபட்சம் நாம் கொள்ளுகின்ற உறவுகளிலே, நட்புகளிலே, பணி செய்கின்ற இடங்களிலே, what is our contribution towards this peace, maintenance of peace? அந்த பங்களிப்பு ஒரு கிறிஸ்தவனாக எவ்விதமாக இருக்கின்றது. பல்வேறு நிலைகளிலே ஒருவேளை அந்த பங்களிப்பை நாம் செய்யும்படியாக பல நேரங்களில் அந்த பங்களிப்பானது குறைந்துபடுகிறது, இல்லாமல் போகின்றது. அதற்கு பல காரணங்கள் உண்டு. சங்கீதத்தில் சங்கீதக்காரர் சொல்கிறார், பலவானே பொல்லாப்பில் ஏன் மேன்மை பாராட்டுகிறாள். பலவானே எடுத்தவொடனே நம்ம இன்னைக்கு படிக்க கேட்ட வசனம் 52ஆம் சங்கீதம் முறையாக படிக்க கேட்டோம். பலவானே பொல்லாப்பில் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய். ஏன்? அவருக்கு இருக்கிற பலம் நான் தான் அப்படின்றது. அப்படிப்பட்ட ஒரு விதமான அடக்க முடியாத ஒரு காரியம். இவைகளெல்லாம் அன்றைக்கு சங்கீதக்காரன் சொல்லும்படியாக வைத்தது. நீ ஏன் பொல்லாப்புல மேன்மை பாராட்டுற? உனக்கு இருக்கிற ஈகோ, நீ நினைச்சு கொண்டிருக்கிற பலன், நீ பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி நினைக்கிறது, இவைகளெல்லாம்
அந்த பெருமைக்கு வன்முறைக்கு உங்களை நடத்துகிறது. ஆளை தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை, ஆளை அடிக்கணும்னா இல்லை, நம்முடைய த வெரி ஆட்டிடியூட், நம்முடைய அந்த மனப்போக்கே அவ்விதமாய் வன்முறைக்கு நடத்துகின்றது. இன்றைக்கு நாம் நாளிதழில் நாம் பல நேரங்களில் படித்திருப்போம், பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், நாட்டின் தலைவர்கள் எல்லாம் வந்து பல நேரங்களில் யாரோ செஞ்சதுக்கு, அவர்களுக்கு முன்னால் செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த நாளில் இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுடைய நாட்டின் தலைவர்கள் செஞ்சாங்க, அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம். என்னுடைய பணி நிறைவில் நான் நடந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். நான் நிறைவாக இங்கிருந்து நான் பணிமாற்றம் செய்து இங்கேருந்து நான் டிவைன் பேஷன்ஸ் போய் அங்கேருந்து திருநகர் போகிறேன். என்னுடைய பணி நிறைவு திருநகரில் இருந்தது. தம்பி உடன் ஊழியர் ஜஸ்டின் சகாய் ராஜா என்னோடு கூட 2 ஆண்டுகள் இணை ஆயராக பணியாற்றினார். கடைசியாக ஒரு நாள் ஒரு கிறிஸ்து பிறப்பு காலங்கள், அந்த கிறிஸ்து பிறப்பு காலங்களிலே நாம் பாடல் பவனி, அந்த பாடல் பவனி சொல்லும் பொழுது பல நேரங்களில் சபையார் சொல்லுவாங்க, அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்லாம் நம்ம ஒன்றுமே அதில் மறுக்க முடியாது. அங்கே ஒரு தாயார், அவங்க முன்னால் வந்து மகன் வீடு, பின்னால் தாயார் வீடு. தாயார் சிஎஸ்ஐ, மகன் பென்டிகாஸ்ட்டு. ஸோ பென்டிகாஸ்ட் வீட்டுக்கு போகணுமான இல்லை பாடுங்கன்னாங்க. ஏற்கனவே ஒரு மாதிரி ஐ வாஸ் வெரி மச் ப்ரெஜுடிஸ்ட், ஒரு மாதிரி ஒரு ப்ரெஜுடிஸ்டோட, எப்படி பென்டிகாஸ்ட் சர்ச் அவங்க அம்மா இங்கே வர்றாங்களே அப்படின்ற மாதிரியான எனக்குள்ளே ஒரு விதமான வன்முறையை வளர்த்து கொண்ட நிலை. ரைட். அப்போ நாங்கள் அங்கே போய் பாடுறோம். அப்போ பாடும் பொழுது அந்த சகோதரர் வந்து நீங்கள் இருந்தீங்களா என்னன்னு சொல்லி தெரியலை. அப்போ பிரபுதாஸ் இருந்தாரோ தெரியல. அப்போ அவர் வந்து லெஃப்டில் காணிக்க போடுறார். ஸோ ஐ வாஸ் லிட்டில் அன்னாய்டு. அவர் ஏற்கனவே நான் ஒரு மாதிரி போகிறேன், அவருக்கு போகாத வரைக்கும் லெஃப்டில் போடுறாரு காணிக்க. எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. நான் வந்து அதில் உடனே ரிட்டாலியேட் பண்ணுற மாதிரி நானும் அந்த ஏதோ க்ரீட்டிங்ஸை லெஃப்டில் கொடுக்குறேன். ஸோ தட் வாஸ் த மேட்டர். அதுக்கப்புறம் தான் அந்த அவர் ஆலய பணியாளர்கிட்ட கேட்குறேன், இதால் நடந்தது. ஏன் தம்பி நம்ம தான் வேணாம்னு சொன்னேன், அவர் லெஃப்டில் போகிறேன், அவருக்கு வந்து ரைட்டில் வந்து அந்த ரிஸ்ட் இல்லைன்னு சொல்கிறாரு. ஐ வாஸ் டோட்டலி டெவாஸ்டேட்டட். நான் வீட்டுக்கு போய் அந்த ஆலய பணியாளரை கூப்பிட்டு, நீ வண்டி எடுத்துகிட்டு அந்த வீட்டுக்கு போன்னு சொன்னேன். அவர் அந்த வீட்டுக்கு போனார். அவர்கிட்ட அந்த ஃபோனை கொடுன்னு சொன்னேன். அவர் அந்த ஃபோனை வாங்கினார். தம்பி சாரி, நான் உங்ககிட்ட நடந்து கொண்ட முறைக்காக நான் வருத்தப்படுறேன் அப்படின்றேன். அதனால் பரவாயில்ல பாஸ்டர், அதனால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னார். ஸோ சில நேரங்களில் அடிக்காதான் வன்முறைன்றது அல்ல, அது அல்லம்மா அன்புக்குரியவர்களே, இதுதான் வன்முறை. இப்படிப்பட்ட வன்முறையை பல நேரங்களில் நம்ம எப்படி மேற்கொள்கிறோம்? ஹவு? இப்படி தான், இது மாதிரி தான். இதுதான் நீதியும் சமாதானமும் ஒன்றே ஒன்று முத்தம் செய்யணும் சங்கீதக்காரன் சொல்கிறது. ஏன்னா அன்றைக்கி அவருக்கு நீதி செல்லணும்னு சொன்னால் அன்றைக்கு நான் அவர்கிட்ட நடந்து கொண்டதை பொறுத்து சரியான முறையில் அவருக்கு நான் வந்து அதை ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதுதான் அன்றைக்கு பண்ணது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து கிறிஸ்து பிறப்பின் அட்வென்ட் டேஸ், வருகை நாட்கள், சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான்லாம் நம்ம பாட்டு பாடுறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம் இந்த வாரத்தில். ரைட். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் அடுத்த வாரத்திலேருந்து பாட போகிற அந்த சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து நாம் பிறருக்கு அந்த செய்தியை சொல்லும் முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படிப்பட்ட செய்தியை சொல்லுவதற்கு, வாழ்ந்து காண்பிப்பதற்கு, சமாதானத்தை கொடுப்பதற்கு நாம் ஆயத்தப்படுகிறோமா? இந்த வன்முறையான சூழலிலே அமைதியும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியாக, நாம் கொடுத்து வாழும்படியாக, அதன் வழியாக இந்த உலகத்தில் ஒரு சிறிய பங்களிப்பாக நாம் சாட்சியாக இருக்க ஆண்டவர் தாமே நமக்கு அருளையும் ஆற்றலையும் தந்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். சிறப்பாக
ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த போதனை, இந்த வன்முறையான சூழலில் நாங்கள் அமைதியோடு கூட வாழ்வது மாத்திரமல்ல, இந்த அமைதிக்காக பங்களிக்கவும் எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆற்றலை தாரும். எங்களை ஆசீர்வதித்து பயன்படுத்தலும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல நாளிலும் நம் மத்தியிலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு அருமையான ஐயா அவர்களுக்கு இந்த திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ஐயா அவர்கள் திருமணத்தின் மூத்தாயராக பல ஆண்டுகள் நம்முடைய திருமணத்தின் பல ஊழியங்களிலே தன்னை இணைத்து கொண்டு இந்த நாளிலும் பணி நிறைவு பெற்ற காலங்களிலும் அவர்கள் அநேக இடங்களுக்கு சென்று ஆண்டவருடைய பணியை செய்து வருகிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையான அம்மா அவர்களுக்காக, குடும்பத்தின் மக்களுக்காக நீங்கள் உங்கள் குடும்ப ஜெபங்களிலும் தனி ஜெபங்களிலும் ஜெபிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்பாக நாம் இந்த கிறிஸ்து பிறப்பு காலங்களிலே நம்முடைய அவுட்ரீச் ப்ரோக்ராம் என்று நாம் புறந்தள்ளப்பட்டோருக்கான நற்செய்தி என்று சொல்லி நாம் அநேக இடங்களை சந்தித்து அவர்களோடு கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். விதமாக நாம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புதிய வளர்ச்சியை பெற்று வந்து கொண்டிருக்கின்றோம். வந்த புதிலே 2 இடங்கள் மாத்திரம் நாம் ஊழியங்களை செய்து வந்து கொண்டிருந்தோம். ஒன்று சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட அவர்களால் வஞ்சிக்கப்பட்ட பெண்கள் வாழுகின்ற அருளகம். அதிலே அருமையான அம்மா அவர்களும் நானும் அங்கே ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக இருந்து அந்த வளர்ச்சியிலே நாங்கள் பங்கு பெற்று வந்து கொண்டிருக்கிறோம். அதே போல் மன வளர்ச்சி, மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிற என்று சொல்லுகின்றோம். ஆக அந்த குழந்தைகள், மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன்ஸ், பசுமலையில் இருக்கின்ற CSI அந்த இல்லத்திற்கும் இந்த கிறிஸ்து பிறப்பு காலங்களிலே நாம் வருடந்தோறும் சென்று வந்து கொண்டிருந்த சூழலிலே அதை தொடர்ந்து அதனுடைய வளர்ச்சியாக நாம் டிஎம்என்ஆர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே படிக்கின்ற ஏழை பெண்களுடைய வாழ்வுக்காகவும் நாம் பங்களிப்பு செய்ய கடவுள் உதவி செய்தார். அதைத் தொடர்ந்து கடந்த வருடத்திலே நாம் இன்னும் வளர்ச்சியாக நாம் மேலூர் பகுதியிலே இருக்கின்ற போலியோ ஹோம், அதிலேயும் நாம் சென்று அருமையான பிள்ளைகளை சந்தித்து நாம் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டோம். ஆகவே இந்த காலங்களிலும் நாம் விதமாக நம்முடைய திருச்சபையின் வழியாய் புறந்தள்ளப்பட்டவருக்கான நற்செய்தி ஊழியங்களாக நாம் இந்த ஊழியங்களிலே பங்கு பெற அழைக்கப்படுகின்றோம். ஆகவே நாம் அந்த பிறப்பின் மகிழ்ச்சியை விதமான பிள்ளைகளோடு நாம் பகிர்ந்து கொள்ள நீங்கள் உங்களால் இயன்ற உதவிகளை செய்ய அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதற்காக ஒரு நோட்டு நாம் போடப்படும். அதை நீங்கள் திரு சாமுவேல் தேவராஜையா அவர்களிடம் இதற்கான நீங்கள் காணிக்கைகளை கொடுத்து இந்த ஊழியங்களை நம்முடைய திருச்சபையின் வழியாய் தாங்கும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு இன்ப இல்லமும் நாம் கடந்த வருடம் சென்று வந்தோம். அருமையான அம்மா அவர்கள் அதில் பொறுப்பாளராக இருக்கிறார்கள். இன்ப இல்லத்திற்கும் சென்று அந்த முதியவர்களோடு நம்முடைய அன்பையும் பகிர்ந்து கொண்டோம். ஆகவே இந்த காலங்களிலும் விதமாக இந்த ஊழியங்களுக்கென்று நீங்கள் ஜெபிக்கும்படியாகவும் உங்களால் இயன்ற காணிக்கைகளை ஆண்டவருக்கென்று கொடுத்து இவ்விதமான ஊழியங்களிலே நீங்கள் இணைத்து கொள்ளும்படியாகவும் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த டிராஃபிக் போலீஸ் சில நேரங்களிலே நம்முடைய இந்த பார்க்கிங் ஏரியாவிலே சரியாக வண்டி நிறுத்தவில்லை என்றால் அவர்கள் ஃபைன் போடுகிறார்கள். அதை சற்று சபையார் கவனத்தில் கொண்டு நீங்கள் நிறுத்தி செல்ல உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வேளையிலும் நாம் பெண்கள் ஐக்கிய சங்க ஊழியத்தின் சிறப்பு பங்களிப்பாக கடை நாணய காணிக்கைகளை இந்த சிறப்பு பாடல் வேளையிலே நீங்கள் முன் வந்து பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் படைக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கீர்த்தனைகளிலே பாடல் எண் 319 இந்த பாடல் பாடப்படுகின்ற வேளையில் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் நீங்கள் முன் வந்து காணிக்கை படைக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கீர்த்தனை எண் 319 ஆத்துமா கர்த்தரை துதிக்கின்றதே என்ற பாடலை பாடி நாம் கடவுளை மகிமைப்படுத்துவோம். பெண்கள் ஐக்கிய சங்க உறுப்பினர்கள் இந்த வேளையிலே நீங்கள் முன் வந்து கடை நாணய சங்க காணிக்கை படைக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காய் நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் நாங்கள் நன்றி இருதயத்தோடு உம்முடைய திருமுன்பதாக எங்களுடைய பெண்களுக்கு சங்க ஊழியத்திற்காய், எங்களுடைய திருமண பெண்களுக்கு சங்க ஊழியங்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். கர்த்தர் இந்த நாளிலும் திருமணத்தின் வழியாக இந்த கடை நாணய காணிக்கைகளை சேகரித்து ஆண்டவருக்கென்று அந்த 2 காசு போட்ட அந்த ஏழை பெண்ணை போல தங்களிடத்தில் இருக்கின்ற அனைத்தையும் அர்ப்பணிப்பதின் அடையாளமாக இந்த நாளிலும் அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து திருமண பெண்களுக்கு சங்க ஊழியங்களுக்கென்று படைத்திருக்கிற இந்த காணிக்கையை கர்த்தர் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதன் வழியாக உம்முடைய நற்செய்தி பரவவும், ஆண்டவர் பெண்களுடைய நல்வாழ்வு பெருகவும், சமுதாயத்திலே அவர்கள் உமக்கு சாட்சியாய் நிற்கவும் ஆவியானவர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் எங்களுடைய பெண்களுக்கு சங்க ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். என்னுடைய உறுப்பினர்களுக்காக, பொறுப்பாளருக்காக ஆண்டவருடைய கிருபையின் கரம் இந்த நாளிலும் நன்றி இருதயத்தோடு இந்த ஊழியங்களின் வழியாய் உம்மை மகிமைப்படுத்தும்படியாகவும் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் தாமே படைத்த கரங்களை ஆசீர்வதியும், அதன் வழியாய் உம்முடைய நன்மைகள் பெருக கடவுள் இரக்கம் பாராட்டும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். தொடர்ந்து நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் 183. இந்த பாடல் பாடுகின்ற வேளையிலே ஸ்தோத்திர காணிக்கை படைக்கிறவர்கள் நீங்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கிருபை புரிந்தனையாள் என்ற பாடல் பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். இந்த பாடல் வேளையிலே ஸ்தோத்திர காணிக்கை படைக்கிறவர்கள் முன்வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கிருபை பொருந்தனையாள் நீ பரனே, கிருபை பொருந்தனையாள் நீதம் கிருபை
ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலே நன்றி நிறுவனத்தோடு உடைய திருங்களிலிருந்து பெற்ற நன்மைகளை உடைய திருப்பணிகளுக்கென்று நாங்கள் காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். படைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதனுடைய நம்முடைய இறை அரசு பரவ நீர் உதவி செய்வீராக. இந்த வேளையிலும் நன்றி நிறுவனத்தோடு கர்த்தருடைய வல்லமை வழிநடத்துதல் எங்களோடு நிறைவாக இருக்கிறது என்று அறிந்து ஆண்டவர் உங்களுடைய சமாதானத்தை உலகத்திற்குள் எடுத்து செல்லுகின்ற பிள்ளைகளாய் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் என்று நாங்கள் செய்தியை பெற்றிருக்கிற நாங்கள் அவ்விதமாய் நாங்கள் உங்களுடைய கரங்களிலே சமாதானத்தின் கருவிகளாய் பயன்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், வர தடைப்பட்ட மக்களையும் இந்த நாளின் ஆசீர்வாதத்தினால் நீ நிறைத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உடைய திருவருகை காலங்கள் திருச்சபையின் குடும்பங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யான சமாதானத்தை, உம்முடைய மகிழ்ச்சியை, உம்முடைய நிறைவான பலனை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். என்று மாறாத உம்முடைய அன்பு வல்லமுள்ள வழி நடத்துதல் எங்களோடு நிறைவாயிருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. ஆராதனை நிறைப்பாடலாக கீர்த்தனை எண் 377 அனுக்கிரக வார்த்தையோடு இப்போது அடியாரை அனுப்புமையா என்ற கீர்த்தனையை நாம் பாடி கர்த்தருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். கீர்த்தனை எண் 377. செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளில் இதயத்தோடு உங்கள் திருப்பாதத்தில் எப்படி வரும்படியாக உடைய கிருபையின் கரம் எங்களை வழிநடத்தின தயவுக்காய் நன்றி சுவாமி. இந்த நாளிலும் நாங்கள் சமாதானத்தின் கருவிகளாய் பயன்பட கர்த்தருடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். சமாதான பிரபுவாய் உலகில் வந்தவர் உம்முடைய நற்செய்தியை நாங்கள் அறிவிக்க ஆயத்தப்படுகின்ற வேளையிலே இந்த பிறப்பின் காலங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யான சமாதானத்தையும் பலனையும் மகிழ்ச்சியும் பெற்றுக்கொள்ள ஆவியானவர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு
பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடைய போக கடவோம்.